பிஎட் படிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பெடகாலஜி ஆஃப் இங்கிலீஷ், அதாவது ஆங்கிலம் கற்பித்தல் முறைகள். அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது முக்கிய வினாக்கள் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் சொல்கிற அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நாளைக்கே எக்ஸாம் எழுத கூட நீங்களே வேணால் கமெண்ட் பண்ணுவீங்க, பார்க்குறோங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது அதுக்கு கூட நீங்கள் சொல்லலாம். நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், பேசிகிட்டே இருக்க வேணாம். பெடகாலஜி ஆஃப் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஒன்று மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், அதாவது ஆங்கிலம் கற்பித்தல் இருக்கிற முறைகளில் கேட்பாங்க. சரி, 2 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் அதாவது இந்தியாவில் இருக்கிற இங்கிலீஷ் அனைத்து துறைகளிலுமே முக்கியத்துவம் இருக்கும். அதை பற்றி தான் அதாவது இந்தியாவில் ஆங்கிலத்தோட முக்கியத்துவம்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது எல்லா துறையிலும் இருக்குது. பார்த்தா கல்வித்துறையில் ஆங்கிலத்தோட முக்கியத்துவம் என்ன, இப்போ கோர்ட்டில் ஆங்கிலத்தோட முக்கியத்துவம் என்ன, அதாவது வணிகத்தில் ஆங்கிலத்தோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். சரி, ஓகே. அதேமாதிரி எல்லா துறையை பற்றி எழுதுவீங்க. 3 டீச்சிங் ஆஃப் ப்ரோஸ் அல்லது பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரி, கிராமர். அதாவது இது 3த்தில் டீச்சிங், அதாவது ஆங்கிலத்தை எப்படி நடத்துறதுன்னு சொல்லி கேட்பாங்க. 4 ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஆஃப் எஜுகேஷன், அதாவது பெஞ்சமின் ப்ளூமின் சொல்ல அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் இல்லாதது எங்கேயுமே இருக்க முடியாது. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கன்ஃபார்ம் கேட்பாங்க. அதாவது கன்ஃபார்ம் 100க்கு 99% நான் அடித்து சொல்லுவேன். பெஞ்சமின் ப்ளூமின் டாக்ஸானமி ஆஃப் எஜுகேஷன், அவர் ஒரு 3 இது சொல்லியிருக்காரு. என்னென்னா சொன்னேன்னா, 1 அறிதல் புலம், 2 உணர்வு புலம், 3 உலக இயக்க புலம். அதாவது அறிதல் புலம்னா காக்னேட்டிவ் டொமைன், உணர்வு புலம்னா அஃபெக்டிவ் டொமைன், உலக இயக்க புலம்னா பிசிக்கோ மோட்டோ டொமைன். இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து எழுத சொல்லுவாங்க, இல்லை அப்படியே எது சொன்னாலும் சொல்லுவாங்க. நீங்கள் ஷார்ட் பண்ணி எழுதிங்க. அதாவது இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேட்காத கொஸ்டினே இருக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். அப்படி தவறி கூட இருக்கலாம், அதுக்கு நான் வாய்ப்பு இல்லை. ஆனால் கன்ஃபார்ம் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. பெஞ்சமின் ப்ளூமின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது மினி டீச்சிங் ஸ்கில்ஸ், 5வது கொஸ்டின். இது எப்படின்னா அதாவது நீங்கள் மினி டீச்சிங்ஸில் இருக்கிற அந்த உட்கூறுகள் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு உட்கூரை எழுத சொல்லலாம், அப்படின்னா 2 உட்கூரை எழுத சொல்லலாம். அதனால் மினி டீச்சிங்ஸில் இருக்கிற ஸ்கில் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து வச்சுக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். அதாவது மினி டீச்சிங் ஸ்கில்ஸ்னு சொல்லி வே ஆஃப் ஸ்கில்ஸ்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதில் ஏதாச்சும் இப்போ ஒரு ஸ்கில்லை கொடுத்து, இப்போ மினி டீச்சிங்ஸ், அதாவது பிளாக் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, அந்த பிளாக் போர்டை பற்றி நீங்கள் அந்த பிளாக் போர்டு எதுக்கு பயன்படுது, அதாவது கல்வியில்னு சொல்லிட்டு அதோட உட்கூறெல்லாம் எழுதி அதை பற்றி எழுதணும். சரி, ஓகே. அடுத்தது 6 ஆஸ் ஏ இங்கிலீஷ் டீச்சர் ஹவு வில் யூ டீச் இங்கிலீஷ் எஃபெக்டிவிட்டி, அதாவது நீ ஒரு ஆங்கில ஆசிரியராக இருந்தால் ஆங்கிலத்தை நீ எப்படி எஃபெக்டிவாக, அதாவது எப்படி எஃபெக்டிவாக கற்பிப்பா, அதாவது எப்படி தான் நீ கற்பிப்பான்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, அடுத்தது தான் ஜென்ரலாக இதில் மாரி தான் கேட்பாங்க. அடுத்து 7 ஆஸ் ஏ டீச்சர் ஹவு வில் இம்ப்ரூவ் யுவர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இங்கிலீஷ், அதாவது நீ ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருந்தால் அதாவது இங்கிலீஷோட, அதாவது ஆங்கிலத்தோட தரத்தை நீ எப்படி உயர்த்துவாய் அப்படின்னு கேட்பாங்க. இதான் நீங்கள் ஜென்ரலாக இதாக மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறமேலுக்கு உங்களுக்கு லெசன் பிளான், அதாவது பாடத்திட்டம் உங்களுடைய ஏதாச்சும் ஒரு இதை பற்றி உங்களுக்கு அப்படி லெசன் பிளானுக்கு கேட்பாங்க, கன்ஃபார்ம் கேட்பாங்க. லெசன் பிளான் மாடல் பார்த்து வச்சுக்கிங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் பிஎட் சம்மா போஸ்ட் பண்ணுற அனைத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். சரி, ஓகே. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.